கிட்டத்தட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கிற ஒரு காலேஜோட ஹாஸ்டல்ல அங்க போட்ட தரம் இல்லாத அந்த சாப்பாடை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி 100க்கும் அதிகமான பேர் வாந்தியும் பேதியும் மயக்கம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் இருக்க எக்ஸல் குரூப்புக்கு சொந்தமான ஒரு காலேஜில் தான் இந்த கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன தகவலை வச்சு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த காலேஜோட ஹாஸ்டல்ல போய் செக் பண்றப்பதான் தெரியுது அங்க இருக்க கிச்சன் ரொம்பவே மோசமாகவும் சமைக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு இடமாவும் தான் இருந்திருக்கு. சரி, சமைக்கிற இடம் தான் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வாட்டர் டேங்கை ஓபன் பண்ணி செக் பண்ணா அது இதை விட மோசமா புழுக்களா நிறைஞ்சிருந்திருக்கு. இப்படி ஒரு கேவலமான சாப்பாடை சமைச்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னே தெரியல. இது எல்லாத்தையும் பார்த்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இம்மீடியட்டா அந்த கிச்சனை சீல் பண்ணி விசாரணையும் பண்ணிட்டு வராங்க. என்னதான் லட்சமா பணத்தை கொண்டு போய் கொட்டினாலும் ஒரு சில கல்வி நிறுவனங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கூட பண்ணி தர மாட்டாங்க. சோ தயவு செஞ்சு எஜுகேஷன் அண்ட் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நலன் கருதி ஒவ்வொரு காலேஜஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸையும் முறையான இன்ஸ்பெக்ஷன் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.